ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கேமிங் ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ஒரு கேமிங் வீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கார் கேமுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் வீலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேமிங் வீலை தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் லாஸ்ட்ல வந்து இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கேம் பிளேயுமே ஆட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பசங்களுக்குமே எப்படி சொந்த வீடு கட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்குமே ஒரு கேமிங் ரூம் இல்லைனா ஒரு PS5 வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதுபடி எனக்குமே இந்த ஆசை இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் PC வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா PS5 வாங்கியிருந்தேன். இப்போ PS5 கூட விளையாடுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கேமிங் வீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மாஸ்டரோட T300. ஆல்ரெடி தனியாக பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ அதில் வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இல்லைனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தனியாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இடையில நீங்க பார்ப்பீங்க என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, லைக் அந்த கேமிங் பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தனித்தனியாக காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லவே இல்ல. ஜஸ்ட் மூணு பொருட்கள் தான் இருந்துச்சு. அதை அட்டாச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அட்டாச் பண்ணி டைரக்டா PS5 கனெக்ட் பண்ணாலே வந்து ஆக்டிவேட் ஆயிருது. சோ அது மூலமா வீலுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. சோ நான் வந்து கியர் போடுறதுக்கான பெடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்ல. இதுவே ஆல்ரெடி ரொம்பவே அமௌண்ட் இருந்துச்சு. சோ அதனால அந்த பொருள் இப்போதைக்கு வாங்கவே இல்ல. லேட்டரா வந்து நமக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு இதை செட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தரமா இருக்குது. ரியல்ல ஒரு கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தரமாவே இருந்துச்சு. சோ அந்த ஹேண்டில் பண்றது, வீலை வந்து ஹேண்டில் பண்றது எல்லாமே கஷ்டமா இருந்துச்சு. லைக் ரோட தாண்டி வந்து லைட்டா வெளியே போனாலே போதும், வீல் பாத்தீங்கன்னா தாறுமாறா போக ஆரம்பிச்சிடும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நல்லாவே பிராக்டிஸ் எடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அந்த வீலை வந்து கண்ட்ரோல் பண்றது. நான் பேசிக்கா 2 கேமிங் வீல் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுல இந்த த்ரஸ்ட் மாஸ்டர் எதுக்காண்டி வாங்குறதுனா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு இது ஒர்க் ஆகும்னு போட்டிருந்தாங்க. சோ அதனால தான் வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சோ அது நேத்து நைட் தான் பாத்தீங்கன்னா வந்துருந்துச்சு. நேத்து வந்த உடனே பாத்தீங்கன்னா அதை செட் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்தேன், ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். லாங் வீடியோனா வந்து டேக் பண்றேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மேலே எங்கேயாவது வந்து அந்த லிங்க் இருக்கும், அந்த ப்ராடக்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பட் இப்போதைக்கு இந்த கேமிங் வீலை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. சீக்கிரமா வந்து கத்துட்டு நான் லைவ் வரேன். ஸோ கண்டிப்பா நாளைக்கு லைவ் வந்துருவேன். இன்னைக்கு வந்து நான் கரெக்டாக கத்துக்கிட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு வந்து லைவ் வந்துருவேன். ஸோ அதனால எல்லாருமே வந்து நம்மளோட கேமிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நம்ம கேமிங் சேனலுக்காண்டி தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அனிம் பஃபா இருக்கட்டும், ஸ்டோரி பஃபா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து வீடியோ வரும். அண்ட் குறிப்பா வந்து ஸ்டோரி பஃப்ல வந்து லைவ் வரும். ஸோ 7 மணிக்கு லைவ் வரும். 7 மணிலேருந்து 9 மணி வரை ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுபடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹொரைசன் 5 ஸோ அந்த கார் கேம் தான் ப்ளே பண்ண போறோம் இந்த கேமிங் வீலை யூஸ் பண்ணி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கேமிங் வீலை வந்து செட்டப் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லவே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளா தான் இருந்துச்சு. டேரக்டா PS5 போட்டாலே வந்து ஈஸியாவே ஒர்க் ஆயிடுது. ஸோ இப்போதைக்கு நான் கேம் பிளே காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த கேம் பிளே காமிக்கிறேன். கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பாத்தீங்கன்னா கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து 7 மணிலேருந்து 9 மணி வரை நம்ம லைவ் வருவோம். அண்ட் ஜஸ்ட் வந்து கார் கேம் மட்டும் இல்லாம வந்து நிறைய கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். WWE கிரிக்கெட் கேம் அண்ட் ரெசிடென்ட் ஈவில், அதுக்கப்புறம் வந்து ஹாக்வர்ட்ஸ் நிறைய கேம் இருக்குது. அது எல்லாத்தையுமே 1 by 1 இதுக்கப்புறம் ப்ளே பண்ண போறோம். தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் வந்து IPL சீசனால வந்து IPL ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் புதுசா ஏகப்பட்ட ஸ்டோரி கேம், ஏகப்பட்ட புது கேம் ப்ளே பண்ண போறோம். சோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுக்குமே வந்து ஒரு கேமிங் ரூம் வந்து செட்டப் பண்றது ரொம்பவே ஆசையா இருக்கும். சோ நான் இப்பதான் 1 by 1 வந்து புல் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் PC, அதுக்கப்புறம் PS5, அதுக்கப்புறம் வந்து வீல், இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே 1 by 1 வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.